பாவக்காவா? அப்படின்னு சொல்றவங்க கூட இந்த மாரி செஞ்சீங்கன்னா அடிக்கடி செய்வீங்க. நான் யூசுவலா பாவக்காய் செய்றப்போ, அந்த கசப்பு தெரியாம இருக்கிறதுக்கு வெல்லம் சேப்பேன், லெமன் சேப்பேன், புளி தண்ணி விடுவேன். வேக வச்சு அந்த தண்ணிய தூர ஊத்துவேன். பட் அது எதுவுமே இன்னைக்கு பண்ணல. இருந்தாலும் டேஸ்ட்டு சூப்பரா இருந்துச்சு. அதுக்கு பாவக்காவ குட்டி குட்டியா சாப் பண்ணி வச்சுட்டு, கடாயில கொஞ்சம் எண்ணெய் ஊத்திட்டு, இந்த பாவக்காய் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். அப்புறமா கொஞ்சம் சோம்பு, தென் குட்டி குட்டியா சாப் பண்ணி வச்ச வெங்காயம். அதையும் போட்டு நல்லா பாதி வரைக்கும் வந்ததுக்கப்புறமா தக்காளி குட்டி குட்டியா சாப் பண்ணி வச்சத போட்டு வதக்கி எடுத்துக்கணும். இது நல்லா வெந்து அந்த எண்ணெயே பிரிஞ்சு வர்றது வரைக்கும் சிம்ல வச்சு வறுத்து எடுத்துக்கணும். தென் வந்து நமக்கு தேவைக்கு ஏத்தபடி உப்பு, மஞ்சள் தூள் இத போட்டுட்டு மெயினான இன்கிரீடியன்ட்டே இந்த தேங்காய் தான். தேங்காய் கூட ஒரு பச்சை மிளகாய் உங்களுக்கு காரம் ஜாஸ்தியா வேணா 2, 3 கூட வச்சுக்கலாம். தென் கொஞ்சம் சீரகம். அத போட்டு தண்ணி விடாம கொர கொரப்பா அரைச்சு எடுத்துக்கணும். தென் இந்த பாவக்காய் கூட போட்டு நல்லா வறுத்து ஒரு 5 மினிட்ஸ் சிம்லயே வச்சு எடுத்தீங்கன்னா, சூப்பரான பாவக்காய் தோரன் ரெடி. லாஸ்ட்ல அந்த சட்டியில இருக்கும் இல்லையா? அதில சுடுசோற போட்டு நல்லா கிண்டி பெசஞ்சு ஒரு உருண்டை பிடிச்சு சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். இன்னைக்கு ஸ்வீட் பொட்டேட்டோ ஃப்ரை இருந்துச்சு, கேரட் பீன்ஸ் பொரியல், தென் இந்த பாவக்காய். பட் எல்லாத்துலயும் எனக்கு பிடிச்சது இந்த பாவக்காய் தான். சூப்பர்!